பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதை தொடரிலே இன்றும் மற்றொரு அமர்விலே நாங்கள் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாங்கள் கடைசியாக கலந்துரையாடி வருகின்ற ஒரு பகுதிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களுக்கு ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்லுமாறு வேண்டுகின்றார். ஹபஷாவுக்கு 2 ஹிஜ்ரத்துகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். அதிலே 2வது ஹிஜ்ரத்தை அனுப்பியதற்கு பிறகு அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த முஸ்லீம்களை மீண்டும் அழைத்து வருவதற்காக குறைஷி காவிர்கள் 2 மிக முக்கியமான குறைஷி தலைவர்களை ஹபஷா நாட்டுக்கு அனுப்புகின்றார். ஏனென்றால் ஹபஷா நாட்டுக்கும் அரேபியர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியிலே நெருக்கமான வியாபார தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருந்தது. அது மட்டுமல்ல, குறைஷியில் இருந்த சிலருக்கு ஹபஷாவில் இருக்கின்ற நஜ்ஜாசி மன்னனுடன் மிக நெருக்கமான உறவும் தொடர்பும் இருந்தது. அந்த வகையில் ஒருவர் தான் அம்ருல் ஆஸ் என்கின்றவர். உங்களுக்கு தெரியும், பிறகு பிற்பட்ட காலத்தில் ஒரு சஹாபியாக மாறி மிக பிரபலமான ஒரு சஹாபி, இஸ்லாத்துக்காக பெரும் சேவை செய்தவர், ஒரு ஹக்கீம், அதாவது ஒரு ஞானம் மிக்க ஒருவர். இஸ்லாமிய வரலாற்றில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் தான் அதற்கு பிறகும் மிகப்பெரியதொரு அதாவது பங்களிப்பை செய்த ஒருவராக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஹபஷாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை அழைத்து வருகின்ற அந்த பகுதியிலே எதிர்ப்புறத்திலே இருக்கின்றார்கள். குறைஷிகள் ஷார்பாக அவர்கள் இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவரும் அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் ரபிஆ ஆகிய இருவரும் கணிசமான பரிசு பொருட்களுடன் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே அவர்கள் செல்கின்றார்கள். குறைஷியர்களால் அனுப்பி வைக்கப்படுகின்றார் என்றால் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வருகின்ற இந்த இஸ்லாமிய சமூக அமைப்பை, முஸ்லிம் சமூகத்தை அப்படியே இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்பதற்காக குறைஷி காவிர்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பு இருந்தது. மக்காவில் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கின்ற போது, முஸ்லீம்கள் இருக்கின்ற போது அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவருடைய பொருளுக்கு உத்தரவாதம் இல்லை, அவருடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லை. எனவே இஸ்லாம் இந்த உலகத்திலே வியாபித்து செல்ல வேண்டும் என்றால் அது மக்காவுக்குள்ளால் மாத்திரம் சுருங்கி இருந்தால் போதாது. எனவே மக்காவுக்கு வெளியிலும் சில இடங்களில் இஸ்லாம் பரவி செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு பூமியை, ஹபஷா என்கின்ற அந்த நாட்டை அவர்கள் தெரிவு செய்கின்றார். அந்த வகையில் இதனை இடைநிறுத்துவதற்காக குறைஷி காவிர்கள் அவர்களான எல்லா விதமான முயற்சியையும் செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் ஹபஷாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். சுமார் 100 பேர் கொண்ட ஒரு குழு, மிகப்பெரிய ஒரு குழு, இஸ்லாத்தை ஏற்ற ஒரு குழு அங்கு சென்றிருக்கின்றது. அவர்களை திருப்பி அழைத்து வருவதற்காக இப்போது குறைஷியர்கள் முயற்சிக்கின்றார். இதற்காக ஏராளமான பணத்தை அவர்கள் செலவழிக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ். காஃபிர்கள் அவருடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மனிதர்களை தடுப்பதற்காக செலவழிக்கின்றார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா. அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொன்னான், எதிர்காலத்திலும் அவர்கள் செலவழிப்பார்கள். எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் மனிதர்களை இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதற்கு செலவழிக்கின்றோமோ அதனை விட பல மடங்கு அன்றும் தான் இன்றும் தான் இஸ்லாத்துடைய எதிரிகள், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கின்றவர்கள் மனிதர்களை இஸ்லாத்தை விட்டும் தடுப்பதற்காக தங்களுடைய பணத்தை, தங்களுடைய செல்வத்தை செலவழிக்கின்றார்கள். இன்றும் கூட, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக செலவு செய்யப்படுகின்ற பணத்தின் அளவோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு சொற்பமான தொகைதான் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக இன்றும் கூட உலகத்திலே செலவழிக்கப்படுகிறது. நாங்கள் சுமார் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு 1000 ரூபாய் செலவழிக்கிறோம் என்றால், மறுபுறத்தில் இஸ்லாத்தை விட்டும், இஸ்லாமிய விழுமியங்களை விட்டும்
இஸ்லாத்துடைய பண்பாடுகளை விட்டும் இஸ்லாம் சொல்கின்ற ஒழுக்க பண்பாடுகள் விட்டும் மக்களை தடுப்பதற்காக அதனை விட பல மடங்கு பல 100 மடங்கு செலவழிக்கப்படுகிறது என்றாலும் பிழையாக இருக்காது. எனவே அது அன்று முதல் இன்று வரை நடந்து வருகின்றது. என்னால் இது இந்த பணியை இஸ்லாமிய பணியை எங்கெல்லாம் மனிதர்கள் செய்வார்களோ அங்கெல்லாம் அதனை தடுப்பதற்காக மனிதர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியைத்தான் அது சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே குறைஷி காபிர்கள் நான் சொன்னது போல 2 மிக முக்கியமான தலைவர்களை தெரிவு செய்கின்றார்கள். ஒன்று அம்ர் இப்னு ஆஸ், மற்றவர் அப்துல்லா பின் ரபியா என்கின்ற இந்த இருவரையும் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார். இப்போது இந்த அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற அந்த மனிதர் நேரடியாக நஜ்ஜாசி மன்னரிடத்திலே செல்கின்றார். என்றால் நஜ்ஜாசி மன்னருக்கும் இவருக்கும் இடையில மிக நெருக்கமான உறவு இருந்து இவர்கள் இருவரும் நண்பர்கள். எனவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நேரடியாக நஜ்ஜாசி மன்னரிடத்திலே செல்வதற்கு முன்னர் அந்த நஜ்ஜாசி மன்னருக்கு கீழால் இருக்கின்ற மத குருக்கள் இருக்கிறார். அந்த மத குருக்களை சந்தித்து பாதிரிமார்களை சந்தித்து அவர்களுக்கு பெருந்தொகையான பணத்தை கிஃப்ட்களை ஹதியாக்களை கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்கின்றார். தனக்கு சார்பானவர்களாக மாற்றிக் கொள்கின்றார். அது அரசருக்கு ஆலோசனை சொல்கின்றவர்களை தனக்கு சார்பானவர்களாக மாற்றிக்கொள்கின்றார். பிறகு அரசரை சந்திக்கின்றார்கள். நஜ்ஜாசி மன்னரை சந்தித்து அவர்கள் சொல்கின்ற பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பாருங்கள். உண்மையிலே அதாவது அரசில் ஹக்கீமன் வலா தூசி என்று சொல்வார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு தூதுவரை அனுப்புவதாக இருந்தால் நீங்க ஒரு ஞானம்பிக்க ஒருவரை அனுப்புங்கள், அவருக்கு உபதேசம் சொல்ல தேவையில்லை, அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று. அப்படி ஒரு ஹக்கீமாகத்தான் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர் சொன்னார், ஐயுல் மலிக், அரசரே, உங்களுடைய நாட்டுக்கு சில அற்பமான சில மடையர்கள் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் சொல்கிறார். அதாவது உண்மையிலே அங்கு ஹிஜ்ரத் வந்திருக்கின்றவர்கள் குறைஷிகள் இருந்து உயர் குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர் அரசருடைய அந்த நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக சொல்கின்றார்கள், அற்பமான சில மடையர்கள் உங்களுடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். முதலாவதாக சொல்கின்றார். இரண்டாவது சொல்கின்றார்கள், இன்னும் அவர்கள் அவருடைய சமூகத்தாருடைய மார்க்கத்திலும் நுழைந்து கொள்ளவில்லை, உங்களுடைய மார்க்கத்திலும் நுழைந்து கொள்ளவில்லை. இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார். இப்ப அதாவது இவருக்கு எப்படியாவது அம்ர் இப்னு ஆஸுக்கு குறைஷிக்கு அதாவது இங்க வந்திருக்கிற முஸ்லீம்களை மீட்டெடுத்து கொண்டு போகணும். அதுக்கு அரசர்கிட்ட பேசுற ஒழுங்கப்பார். அவர்கள் உங்களோட மார்க்கத்திலே நுழைந்து கொள்ளல, அங்க இருக்க சமூகத்தின மார்க்கத்திலும் அவர்களுடைய சமூகத்துடைய மார்க்கத்திலும் நுழைந்து கொள்ளவில்லை. மூன்றாவதாக சொன்னார்கள், وقد بعثنا إليك فيهم أشراف قومهم من آبائهم وأعمامهم وأشاعرهم. சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த சமூகத்தில் இருக்கின்ற உயர்ந்த அதாவது உயர் குலத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம், எங்களிடம் அவர்களை ஒப்படைக்குமாறு உங்களிடத்திலே வேண்டி. நாங்க குறைஷி சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள், எனவே நாங்க எங்களை அனுப்பி வச்சுக்கிறாங்க. இந்த உங்களோட நாட்டுல வந்திருக்கிற இந்த மடையர்களை, இந்த அற்பமான மனிதர்களை, உங்களோட மார்க்கத்திலும் இணைஞ்சு கொள்ளாத அந்த சமூகத்துடைய மார்க்கத்திலும் இணைஞ்சு கொள்ளாத அந்த அற்பமானவர்களை எங்கள்கிட்ட திருப்பி அனுப்புங்க என்று சொல்லி எங்களோட சமூகத்தில் இருக்கிற உயர்ந்தவர்கள் எங்களை உங்க பிரதிநிதிகளாக அனுப்பிக்கிறாங்க என்று சொல்றாரு. நஜ்ஜாசி மன்னர்கிட்ட சொல்றார். அப்ப நஜ்ஜாசி மன்னர்கிட்ட ஒரு சொல்லவாரு என்னண்டா, அதாவது நாங்க மக்கா குறைஷியரில் இருந்து உயர் எம்பசடர்ஸா வந்திருக்கிறோம், பிரதிநிதிகளா வந்திருக்கிறோம். தவறியாவது நீங்க நாங்க சொல்ற இந்த அதாவது கண்டிஷனுக்கு ஒத்து வராட்டி குறைஷி காபிர்களுக்கு குறைஷியர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற வியாபார ஒப்பந்தங்கள் முறிஞ்சிடும். நல்லா ஞாபகம். நஜ்ஜாசி மன்னருக்கு மறைமுகமா எச்சரிக்கிறார். ஏன்னா நஜ்ஜாசி மன்னருக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில நிறைய வியாபார தொடர்பு இருந்துச்சு, கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. மறைமுக சொல்றார், உங்களோட நாட்டுக்கு வந்து இருக்கிற ஆக்களை திருப்பி அனுப்பிடுங்க, ஏன்னா நாங்க வந்திருக்கிறது உயர்ந்த இடத்துல இருந்து எங்களை அனுப்பி வச்சுக்கிறாங்க, ரைட்? எனவே இந்த ஆக்களை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க என்னென்றால், அவங்களோட உம்மா வாப்பா பெற்றோர்கள் எல்லாம் இவங்க இந்த மார்க்கத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எங்களை அனுப்பிக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் இவங்களை திருப்பி கூட்டி கொண்டு போக வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்கிறார்.
இப்ப அம்ருல் ஆஸ் நஜ்ஜாசி மன்னன் இந்த விஷயம் சொல்லிட்டான். சொன்னா உடனடியாக ஏற்கனவே பகா பெற்றுக் கொண்டாங்க அளிக்கிறாங்களே பிரைப், அவங்க நினைஞ்சிட்டாங்க. அந்த மத குருக்கள் சொல்லிட்டாங்க, எஸ் இவர் சொல்றது உண்மை, இவர் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மை, எனவே இவர்களை நாங்க திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று சொல்கிறார். ஆனா எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஜ்ஜாசி மன்னன்ட்ட நீங்க போங்க என்று சொல்ற நேரம் ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தி என்றால், அங்க ஒரு நீதியான மன்னர் இருக்கிறார், நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் ஒரு நாள் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவருடைய நீதியான ஆட்சிக்குள் உங்களுக்கு நேர்மையாக வாழ இயலும் சொன்னார். இப்ப நஜ்ஜாசி மன்னர் நினைஞ்சார், உடனடியாக தீர்மானம் எடுக்கல. அம்ருல் ஆஸ் மிக நெருக்கமான நண்பர், தனக்கு கீழே இருக்கிற ஆலோசனை சொல்ற பெரிய மத குருக்கள் எல்லாரும் இந்த விஷயத்துக்கு உடன்பாடு. ஆனால் அவர் சொன்னார், இப்படித்தான் சொன்னார், லா வல்லாஹி லா உஸல்லிமுஹும் இலைஹிமா, நான் அவர்களை அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவர்களை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன். வலா யகாது கௌமுன் ஜாவரூனி வ நஸலு பிலாதி வக்தாரூனி மின் சிவாய ஹத்தா அதுஹும் ஃபஅஸ்அலஹும், அவங்க தொலை தூரத்தில் இருந்து எனக்கிட்ட பாதுகாப்பு தேடி எனக்கிட்ட தஞ்சம் பூந்திக்கிற மனிதர்களை மற்ற யாரையும் அவங்க தெரிவு செய்யாம என்ன தெரிவு செஞ்சு வந்திருக்கிறாங்க. அரேபியர்களுக்கு வேற வேற இடங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு போய் தஞ்சம் போயிருந்துச்சு, ஆனா அங்கெல்லாம் போகாம என்ன தேடி வந்திருக்கிறாங்க. என்ன தேடி வந்தவர்களை நான் அவர்கள்ட்ட என்ன விஷயம் என்று கேட்காம நான் அவங்களை ஒப்படைக்க மாட்டேன். நீங்க சொல்றது போல அவர்கள் மடையர்கள், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் நான் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன், அப்படி இல்லை நீங்க சொல்றதெல்லாம் பொய், அப்படியாக அவர்கள் இல்லை என்றிருந்தால் நான் நிச்சயமாக அவர்கள் உங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு நல்ல முறையில என்னுடைய நாட்டில் அவர்களுக்கு வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். பிறகு என்ன செய்கிறார்கள், நஜ்ஜாசி மன்னன் இந்த முஸ்லீம்கள் வந்திருக்கிற முஸ்லீம்களை அழைச்சு வருமாறு தன்னுடைய பணியாட்களுக்கு கட்டளை எடுக்கிறார். அந்த பணியாட்கள் என்ன செய்கிறார்கள், இந்த முஸ்லீம்களை தேடி அவர்கள் அழைத்து வாரத்துக்கா நான் ஏற்பாடு செய்கிறார்கள். அவரோட போய் சொல்கிறார்கள், மன்னர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் இதற்கு முன்னொரு, அதாவது முதலாம் முறை இந்த நாட்டுக்கு அதாவது ஹிஜ்ரத் வந்து அவங்க பாதுகாப்பா இருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இரண்டாம் முறை ஹிஜ்ரத் வந்து ஒரு புதிய பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. அப்ப அவர்கள் வந்து ரகசியமாக ஹபஷா நாட்டுல இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்துட்டு வந்தாங்க. மன்னருக்கு நாங்க ஏன் வந்திக்கிறோம், என்னத்துக்கு வந்திக்கிறோம்னு சொல்லல, அநீதி இழைக்கப்பட்டு நாங்க வந்திக்கிறோம் என்று சொன்னாங்க. அதால அவங்களுக்கு தஞ்சம் கிடைச்சிச்சு, புகலிடம் கிடைத்தது, அவங்க பாதுகாப்பா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப யோசிக்கிறாங்க முஸ்லீம்கள், இப்ப நஜ்ஜாசி மன்னர் கூப்பிட்டார், இப்ப நாங்க என்ன சொல்றது, மன்னர் கூப்பிட்ட என்ன சொல்றது, மன்னர் ஒரு கிறிஸ்தவர், நாங்க புதிய இஸ்லாத்தை கடைசி தூதோட வந்திக்கிற வேறொரு நபியை நம்புறோம், அவர் இன்னொரு நபியை நம்புறவர். என்ன அதாவது இவர்களுக்கு மத்தியில் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அவங்க உடனடியாக எல்லாரையும் கூட்டி பேசுறாங்க. அவங்க சொல்றார்கள், வல்லாஹி மா அலிம்னா வமா உமிர்னா பிஹி நபியன், அல்லாஹ் தஆலா எங்களுடைய நபிக்கு எதனை ஏவிக்கிறானோ அதைத்தான் நாங்க அறிவோம். எனவே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க உண்மையை சொல்றதுதான். நாங்க என்ன நிலைப்பாட்டோட வந்திருக்கிறோம், எதற்காக வந்தோம், எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை நாங்க சொல்ல போறோம் முடிவுக்கு வர. முடிவுக்கு வந்தா ஒரு விஷயத்துக்கு வராங்க. இப்ப யாரு இந்த விஷயத்துக்கு தலைமை தாங்குறது, இந்த விடயங்களை போய் மன்னர்ட்ட பேசுறது? இப்ப 100,000 பேர் இருக்கிறாங்க, யார் பேசுறது? அப்ப தீர்மானிக்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த விடயத்துக்கு பொறுப்பாளராக இருப்பார், அவர் தான் தலைவராக இருப்பார். ஏனால் அவர் தான் இந்த அந்த முஹாஜிர்கள் அங்கு மக்காலிருந்து ஹபஷாவுக்கு அந்த முஹாஜிர்களுக்கும் தலைவராக அவர்கள் இருந்தார். அவர் தான் பொருத்தமானார். அதே நேரத்தில் அவர் நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தார், இந்த விடயத்தின் தெளிவாக மக்களுக்கு சொல்கின்ற ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அவர் பொருத்தம் கருதினார்கள். மூன்றாவது, அவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால் இருக்கிற குறைஷி கோத்திரத்துல ஹாஷிமி கோத்திரம் உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். எனவே அவங்க சொல்ற சில நேரமே இவங்க மடையர்கள், சின்னாக்கள், ரைட், அற்பமான ஆக்கள் சொல்றது எல்லாத்துக்குமே பதிலீக்கும் என்ற காரணத்தினால இவங்க என்ன செய்யறாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிக்கிறாங்க. தலைவரை நியமிச்சு இப்ப மன்னரை சந்திக்கிறதுக்காக போறாங்க. சந்திச்சா முதலாவது மன்னர் எதிர்பார்க்கல ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கிறார். மஹாதீன் அல்லதி ஃபாரக்தும் கௌமக்கும் வலம் ததுகுலு ஃபீ தீனி வலா தீனி அஹதின் மின் ஹாதிஹில் உமம்.
இந்த கேள்வி பாருங்க. சொல்றாங்க, நீங்க இன்னும் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தோட வந்திக்கிறாமே, உங்களோட சமூகத்த மார்க்கத்திலே நீங்க இல்லையா, எந்த மார்க்கத்திலேயும் நீங்க நுழைய மாட்டீங்களாம், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மார்க்கத்திலும் நீங்க நுழைய மாட்டீங்களாம். அற்புதமான கேள்வி. என்ன இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களே, அம்ர் இப்னு ஆஸ் சொல்லிட்டாரு, இவங்க புதிய மார்க்கம், அவங்க சமூகத்த மார்க்கத்திலேயும் இல்லை, உங்களோட மார்க்கத்திலேயும் இல்லை. முதலாவது கேள்வி, அதாவது இந்த முஸ்லீம்கள்ட்ட கேள்வி நஜ்ஜாசி மன்னன், நீங்க என்ன ஒரு புதிய ஒரு மார்க்கம் இல்ல வந்திருக்கிறீங்க, உங்களோட சமூகத்த மார்க்கத்திலயும் நீங்க இல்ல, எந்த மார்க்கத்திலயும் நீங்க இல்ல, ரைட்? அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற யாரு ஒரு மார்க்கத்திலயும் நீங்க இல்லையா என்று சொன்ன நேரத்துல இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர் துணிச்சலோட, ஏற்கனவே தெரியும் அவர் என்ன, நாங்க இப்படித்தான் பதில் சொல்லுவோம் என்கின்ற நிலைப்பாட்டோட வந்திருந்தார். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பமாக நஜ்ஜாசி மன்னருக்கு இவங்க இந்த நாட்டுக்கு ஏன் வந்திருக்கிறாங்க, இவங்களோட கொள்கை என்ன என்றெல்லாம் தெரியல. நஜ்ஜாசி மன்னரும் கேட்கல. அவன் தஞ்சம் கூட வந்தாங்க, அவங்களே தஞ்சமிடம் கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவங்க வாழ்ந்து வராங்க. அவனோட கொள்கை மார்க்கம் என்னன்னு கேட்கல. முஸ்லீம்களும் தங்களோட மார்க்கத்தை சொல்லவும் இல்லை, அவங்க மார்க்கத்தை பரப்புற வேலையில ஹபஷால வந்து ஈடுபடவும் இல்லை ஆரம்பத்தில். ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா தங்களை பாதுகாத்துக்கணும், நாங்க எங்கட மார்க்கத்தை பாதுகாத்து வாழ்றது. எனவே ஹபஷால வந்து தவா பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடல. எனவே நஜ்ஜாசி மன்னருக்கு தெரியாது. இதனாலதான் நஜ்ஜாசி மன்னர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அருமையான பதில் சொல்றாங்க, அய்யுஹல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்க ஜாஹிலிய சமூகமாக இருந்தோம், அறிவீன சமூகமாக இருந்தோம். நாபுதுல் அஸ்னாம், சிலைகளை தான் வணங்கி வந்தோம். வனாக்குலுல் மைத்தா, இறந்தவைகளை சாப்பிட்டு வந்தோம். வனாத்தில் ஃபவாஹிஷ், மோசமான கெட்ட விடயங்களை செய்து வந்தோம். வனக்தாஉல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம். வனசீஉல் ஜிவார், எங்கட அண்டையாளர்களுக்கு மோசடி செய்து வந்தோம். வயாக்குலுல் கவியு மின்ன தாயிஃப், எங்கள்ல பலமானவர் பலவீனமானவரை சாப்பிட்டு சுரண்டி வாழ்ந்தார். ஃபகுன்னா அலா ذلك حتى بعث الله இலைனா ரசூலன், இப்படித்தான் நாங்க இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மத்தியில் ஒரு ரசூலை அனுப்பினான். நஅரிஃபு நஸபஹு வஸித்கஹு வஅமானத்தஹு வஇஃபாஃபஹு, அவருடைய குடும்பமும் தெரியும், பரம்பரையும் தெரியும், அவருடைய அமானியத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் நம்பகமானால், அவர் கற்பொழுக்கமானால், அப்படியான ஒருவர் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான். ஃபதஆனா இலல்லாஹ், அவர் வந்தார், எங்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்தார். லினுவஹிதஹு வனஅபுதஹு, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்னார். அல்லாஹ் மட்டும் தான் ஏகன இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். வனஹ்லவு மா குன்னா நஅபுது நஹ்னு ஆபாஉனா, நாங்க எங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி வந்த அந்த சிலை வணக்கத்தை விட்டு விடுமாறு சொன்னார். வாமரனா பிசித்கில் ஹதீஸ், எங்களுக்கு உண்மை பேசுமாறு சொன்னார். வஅதாஇல் அமானா, அமானிதங்களை நிறைவேற்றுமாறு சொன்னார். வசிலத்துர் ரஹம், குடும்ப உறவுகளை பேர் நடக்குமாறு சொன்னார். வஹஸ்னுல் ஜிவார், அயலவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு சொன்னார். வல்கஃப் அனில் மஹாரிம் வத்திமா, மனிதர்களுடைய இரத்தங்கள் ஓட்ட வேண்டாம், அவர்களுடைய மான மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். வனஹானானில் ஃபவாஹிஷ், மோசமான கீழ்த்தரமான செயல்களை விட்டு எங்களை தடுத்தார். வகௌலி ஸூர், அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துவதை எங்களுக்கு தடுத்தார். வஅக்லு மாலல் யதீம், அநாதைகளுடைய உணவ செல்வத்தை சாப்பிடுவதற்கும் எங்களை தடுத்தார். வகத்தில் முஹ்ஸனா, கற்பொழுக்கமுள்ள பெண்ணை குற்றம் சொல்வதை விட்டும் எங்களை தடுத்தார். வஅமர்னா அன் நஅபுதல்லாஹ் வஹ்தஹு வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு சொன்னார், அவனுக்கு இணை வைக்க வேண்டாம் சொன்னார். வஅமிர்னா பிஸ்ஸலாத் வஅமர்னா பிஸ்ஸலாத் வஸ்ஸகாத் வஸ்ஸியாம், தொழுகைய, ஜகாத், சியாம, நோன்பை எங்களுக்கு கடமையாக்கினார், ஏவினார். இதைத்தான் எங்களுக்கு சொன்னார், தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 3 விஷயம் சொன்னாங்க தெளிவா. ஒன்று ஏகத்துவத்தை சொன்னார், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற செய்தியை சொன்னார். 2வது அஹ்லாக், பண்பாடுகளை சொன்னார். என்ன வகையான பண்பாடுகள் எல்லாம் ரசூல் எங்களுக்கு வந்து கற்றுத்தந்தார்னு சொன்னார். 3வது சொன்னார், என்ன வகையில நாங்க இபாதத் செய்யணும், தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜ பத்தி சொல்லித்தரும். அப்ப அதாவது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொல்றார், எங்களுக்கு இதுக்கு நாங்க இந்த நிலையில இருந்தோம், ஜாஹிலியத்துல இருந்தோம், இன்னின்ன மோசமான பழக்கங்களை செய்து வந்தோம். இப்படி ஒரு நபி வந்தார், அந்த நபி எங்களுக்கு தெரியும், அந்த நபி இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏவினார்.
எனவே நாங்க அதை செய்து வந்தோம். பிறகு நஜ்ஜாசி மன்னர் விடல, கேட்டார், இக்ராஉலி ஷைஅம் மின் ஹாதல்லதி தகூல், நீங்க அப்படி சொல்றதா இருந்தால் நீங்க அவர் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ஏதாவது ஓதி காட்டுங்க என்று சொன்னார். அப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து மரியம் ஓதி காட்டு. சூரத்து மரியம் ஓதி அப்படியே ஓதிக்கொண்டு வார நேரம் அந்த வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டினதுக்கு பிறகு நஜ்ஜாசி மன்னர் சொன்னார், இன்ன ஹாதா வல்லதி ஜாஅ பி ஈஸா லயஹ்ருஜு மின் மிஷ்காத்தின் வாஹிதா. அருமையான விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா? நீங்க ஓதி காண்பித்ததும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததும் ஒரே ஒளிவிளக்கிலிருந்து தான் வருகின்றது, ரெண்டும் ஒரே இடத்திலிருந்து தான் வருகின்றது. அப்ப என்ன, நஜ்ஜாசி மன்னர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி வாழ்றவர், அந்த கிறிஸ்தவ மத போதனைகளை தெரிஞ்சவர். உடனே சொல்லிட்டாரு, உங்களுடைய நபி கொண்டு வந்ததும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்ததும் ஒன்றுதான். இப்ப அதாவது நஜ்ஜாசி மன்னன் கன்வின்ஸ் ஆயிட்டார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தாவாக்கு. ஆனா இந்த அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா பின் ரபியாவுக்கும் பெரிய குழப்பம். ஏண்டா அவனோட பிரச்சாரம் வெற்றி அளிக்கல, அவர் நண்பர் தான், குறைஷிகள் உறவு எது எல்லாமே எதுவும் வெற்றி அளிக்கல. இப்ப நஜ்ஜாசி மன்னர் முஸ்லிம்களை காப்பாத்துறத நோக்கி போறார். உடனடியா சொன்னார், உடனே சொன்னார், வல்லாஹிலா கால அம்ர் இப்னு ஆஸ் அம்ரு சொன்னார், இஸ்மஉ மா யகூலுன ஈஸா இப்னு மரியம், அவங்கள்ட்ட கேளுங்க, ஈஸா இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அவங்க ஏதோ சொல்றாங்க, இன்னஹும் யகூலுன அன்ஹு கௌலன் அஸீமன், ஒரு பாரதூரமான விஷயத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றாங்க, அது என்னன்னு கேளுங்கன்றாரு அம்ர் இப்னு ஆஸ். அப்ப உடனே நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார், மாதா தகூலுன ஃபீ ஈஸா இப்னு மரியம், ஈசா பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்ட நேரம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் சொல்கிறார், நகூலு ஃபீஹி அல்லதி ஜாஅ பிஹி நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி அவரை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி என்ன கொண்டு வந்தீங்க நாங்க அதைத்தான் சொல்றோம். என்ன கொண்டு வந்தீங்கிறார்? ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் கடவுளா மாத்தினாங்க, கடவுளா மாத்தி அவங்கள வணங்கி வராங்க. அது கிறிஸ்தவத்துல திரிபடைஞ்ச நிலை, உண்மையான நிலை அல்ல. ரைட்? அப்ப இந்த டைம்ல இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி குர்ஆன் சொல்லி, குர்ஆன் அவர் இலாஹ்னு சொல்லல இல்லையா? அப்ப கிறிஸ்தவரோட நம்பிக்கைக்கு முரணான உடனே அவர் மாட்டி கொடுத்துட்டாரு. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பார்த்தாரு, எது குர்ஆன்ல இருக்கோ அதை சொல்லுவோம். சொன்னார், ஹுவ அப்துல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, வரூஹு, அல்லாஹ்வுடைய ரூஹ், வ கலிமத்துஹு, அல்லாஹ் தஆலா என்ன அவருடைய வார்த்தை, அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா வச்ச அவருடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல் பத்தூல் அல் அஸ்ரா, அதாவது கற்பொழுக்கம் உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா வச்ச அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொன்ன நேரம் நஜ்ஜாசி மன்னர் நினைஞ்சார், நிலத்திலிருந்து ஒரு குச்சி எடுத்தார். ஒரு குச்சி எடுத்து சொன்னார், நீங்க சொல்றதுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான நிலைக்கும் இந்த குச்சி அளவு கூட வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு கிடையாது, அதுதான் என்று சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு வரத்தல் ஹதாயா லி முஷ்ரிகி மக்கா, முஷ்ரிகி மக்காலிருந்து வந்த அந்த அம்ர் இப்னு ஆஸுக்கும் அப்துல்லா பின் ரபியாவுக்கும் எல்லா கிஃப்ட்களையும் கொடுத்து திருப்பி அனுப்பினார். கொடுத்து அவர்களை விரட்டினார், போங்க போங்கன்னு விரட்டி அவர் சொன்னார், முஸ்லிம்களை பார்த்து சொன்னார், என்னுடைய நாட்டுல உங்களுக்கு எவ்வளவு காலமும் நீங்க வாழலாம், எவ்வளவு காலம் நீங்க பாதுகாப்பாக வாழலாம்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. குறைஷி காபிர்களுடைய அந்த தூதுவர்களை ஹபஷா நாட்டை விட்டும் திருப்பி அனுப்பினார். அப்படி ஹபஷாவுக்கு முஸ்லிம்களை திருப்பி அழைத்து வருவதற்காக சென்ற அந்த குறைஷியருடைய முயற்சி படு தோல்வியில முடிவடைகிறத பார்க்க. எனவே முஸ்லிம்கள் திடமாக இருந்தார்கள். குறைஷி அதாவது நஜ்ஜாசி மன்னரோடு பேசும் நேரம் தெளிவா சொன்னார்கள், நாங்கள் எதற்காகத்தான் வந்தோம் சொல்லி தங்களுடைய கொள்கையை சொன்னார்கள், தங்களுடைய வணக்க வழிபாடு சொன்னார்கள், தாங்கள் கடைபிடிக்க பண்பாடு சொன்னார்கள், எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் அந்த வகையில கடைசியாக உண்மையை சொன்னதன் காரணமாக வெற்றி பெறுவதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, தொடர்ந்து நாங்க பார்க்கிறோம் என்றால் இந்த ஹபஷாவுக்கான இந்த ஹிஜ்ரத்துடைய நாங்க ஹிஜ்ரத்தின் பெற்றுக்கொண்ட பிரதானமான படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? அதுல முதலாவது தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. தாவா பிரச்சாரம் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளுது.
இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க என்னென்றால், மக்காவில் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வார்கள் என்றிருந்தால், இந்த மக்காவிலே நாங்க அழிக்கப்படுவோம் என்றிருந்தால் எங்களுக்கு என்ன செய்யாது, இந்த இஸ்லாத்துடைய செய்தி உலகத்துக்கு போகாது. எனவே இஸ்லாம் வாழ்றதுக்கு, இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் வாழ்றதுக்கு இன்னும் பல பொருத்தமான இடங்களை யோசிக்கிறார். அந்த இடங்களை யோசிச்ச ஒரு இடம் தான் இந்த ஹபஷாவுடைய இடம். எனவே இஸ்லாம் வெறும் மக்கா வாசிகளுக்கு மாத்திரம் ஒரு மார்க்கம் அல்ல, அரேபியர்களுக்கு மாத்திரம் ஒரு மார்க்கம் அல்ல, அது முழு உலகத்தாருக்கும் ஒரு மார்க்கம். எனவே முழு உலகத்துக்கு போகணும் என்றால் அந்த தாவா பாதுகாக்கும். மக்காவுக்குள்ள மட்டும் இருந்தால் அதுல பாதுகாக்கிறது சிரமமாய்க்கும். எனவேதான் ஒரு புதிய ஒரு இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகின்றார்கள். உண்மையிலே இது அண்டக்கி ரசூல்லா அந்த முன்மாதிரி தான், ரசூல்லா காட்டின முன்மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்க. இன்றைக்கு நீங்க பார்க்கலும் யதார்த்தம் என்னென்றால், பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் சொல்லப்படுகின்ற முஸ்லிம் நாடுகள்ல இஸ்லாத்தை கடைபிடிச்சு வாழ்றது சிரமமாய். ஆனா முஸ்லீம்கள் ஏராளமானவர்கள் 1950களுக்கு பிறகு முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள்ல இஸ்லாத்தை கடைபிடிச்சு வாழ இயலாது என்ற காரணத்தினால, அல்லது இஸ்லாத்தை போதித்தார்கள் என்ற காரணத்தினால, அல்லது இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்ற காரணத்தினால முஸ்லிம் நாடுகளிலே வாழ இயலாம மேற்குலக நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றார். அதுல விளைவு என்னண்டா, மேற்குலக நாடுகள் இஸ்லாம் பரவிச்சு, ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாம் பரவிச்சு. அப்ப முஸ்லீம்கள் ஒரு இடத்துல முஸ்லீம் நாட்டுல மட்டும்தான் அவர்கள் வாழ்வார்கள் என்று இருந்தால் இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாம் பெய்திருக்கார். இந்த ஐரோப்பிய நாடுகள்ல பல மில்லியன், 15 மில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். காரணம் என்னென்றால் அவர்கள் அரபு நாடுகள்ல, குறிப்பாக அரேபிய, இந்த மத்தியாசிய, அதே போல ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கிற பல நாடுகளை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை கடைபிடிச்சு கொண்டு இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் செஞ்சு கொண்டு வாழ இயலாம போனது விளைவாக அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றார். அதோட விளைவு மேற்குலக நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அண்டை மக்கால இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ முடியாது என்று கருதின போது ஹபஷாவுக்கு போனார்கள், பிறகு மதீனாவுக்கு போனார்கள். அதன் விளைவாக முழு உலகத்திலும் இஸ்லாம் பரவினதை பார்க்கணும். எனவே இது நாங்க ஹிஜ்ரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மற்றொரு படிப்பனையாக இருக்கிறத பார்க்கணும். மற்றொரு முக்கியமான விடயம்தான், உண்மையிலே இந்த இடத்துல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உயிர் ஆபத்து, அதனால அவர்களை ஹபஷாவுக்கு அனுப்பல்ல. உண்மையிலே உயிரை பாதுகாக்கிறது அல்லது அவர்களை பாதுகாக்கிற ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதனை விட பிரதானமான நோக்கமாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய தாவா பிரச்சாரத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா மக்காவுல இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் முடக்கி விடப்பட்டால் இன்னும் ஒரு இடத்துல அது முளைக்கும், இன்னொரு இடத்துல அது வளரும். அதுக்கு ஒரு பூமி தேவை. ஏண்டால் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அதாவது மக்காலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்கள் அதிகமானவர்கள் சமூகத்திலிருந்து உயர் குலத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில் அவர்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றிருந்தால், மக்காவில பலவீனமாக இருந்தவர்கள் அல்லது துன்புறுத்தப்பட்டவர்கள் அல்லது அதாவது அடிமைகளாக இருந்தவர்கள் தான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றீர்கள். ஆனா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமானவர்கள். உதாரணமா ஜாஃபர் பின் அபி தாலிப், ரைட், ஜுபைர் பின் அவ்வாம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அபு சலமா, உஸ்மான் பின் அஃபான், முஸஅப் பின் உமைர், அபு ஹுதைஃபா போன்றவர்கள் எல்லாம் குறைஷிகள்ல இருந்த உயர் குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் போதும் அவர்களை பாதுகாக்கிறது. அந்த குடும்ப கோத்திர உணர்வு அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்ப அது அவர்களை பாதுகாத்திக்கும். ஆனா அவர்கள் ஏன் மக்காவிலிருந்து வெளியே போனார்கள் என்றால், மக்காவுக்கு வெளியவும் இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் போக வேண்டும் என்பது. எந்த அளவுக்கு என்றால், அபு சுஃபியான் உடைய மகள் உம்மு ஹபீபா என்கின்ற ஒரு மகள் இந்த ஹிஜ்ரத்ல போகிறார். குறைஷி குலத்தை சேர்ந்த, குறைஷி வம்சத்திலிருந்து உயர் குலத்தை சேர்ந்து அதிகமானாக்கள் போறாங்க. அப்ப இது என்ன ஏற்படு என்றால், குறைஷியர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்வு, ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி, அதாவது பெரிய ஃபேமிலிஸை சேர்ந்த ஆக்கள் நிறைய பேரே வெளியே போயிட்டாங்க.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சின்ன சின்ன இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அம்மார் பின் யாசிர், சாதாரண ஆக்கள், சுஹைபுர் ரூமி, வெளியிலிருந்து வந்தவர், அப்படியான ஆக்கள் பெய்திருந்தால் பெரிய தாக்கமா ஆயிக்காது. ஆனா மக்காவில் இருந்த குறைஷி குலத்தை சேர்ந்த, உயர் குலத்தை சேர்ந்த, குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளியே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தின பார்க்கலாம். உதாரணம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இந்த இடத்துல குறிப்பிடல. குறைஷி தலைவர்கள் இருக்கிற பெரிய தலகள பிள்ளைகள் கூட கலந்து கொள்வதை பார்க்கலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் தான், அவர்கள் ஹபஷாவுக்கு போய்த்து நீண்ட காலம் தங்கினார். சுமார் 13 வருடங்கள் ஹபஷால தங்குறாங்க. அதாவது ஹிஜ்ரி நுபுவத் 7ஆம் ஆண்டு மக்கால இருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் நுபுவத் 13ஆம் ஆண்டு ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதை தொடர்ந்து ஹபஷால இருந்தாக்கள் உடனடியாக மதீனாவுக்கு வந்து சேரல. உண்மையிலே ரசூலுல்லாஹ் கூப்பிடுச்சு, இப்ப மதீனாவுக்கு நாங்க பெய்துட்டோம், ஹபஷால நீங்க இருக்க வேண்டிய தேவையில்லை, என்ன நீங்க மதீனாவுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லு. ஆனா ரசூல் என்ன செய்யல, மதீனாவுக்கு கூப்பிடல. மதீனாவிலும் சுமார் 6 வருடங்களுக்கு பிறகுதான், அதாவது ஹபஷால இருக்கிற முஸ்லீம்கள் மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. அதுல ஒரு ஹிக்மத்திக்கு, ஒரு ஞானமிக்கு, ஒரு விஸ்டமிக்கு. ஏன் ஹபஷாவில் முஸ்லீம்கள் நீண்ட காலம் தங்கினார்கள்? சுமார் 13 வருடங்கள் அவர்கள் அங்க தங்குறாங்க. அப்ப அது என்ன, எதை காட்டுது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாலும் மதீனா ஸ்திரம் அடையும் வரைக்கும், ஒரு பலமான ஒரு பூமியாக ரசூலுல்லாஹ் மதீனாவை உருவாக்கும் வரைக்கும் ஹபஷாவில் இருந்து முஸ்லீம்கள் மதீனாவுக்கு வருமாறு அழைக்கல. என்றால் ஹபஷாவுக்கு போனாக்கள் எண்ணிக்கை சாதாரண எண்ணிக்கை, சுமார் 100 பேர், பெரிய தொகையானாக்கள். பத்ர்ல முஹாஜிர்கள் சார்பாக கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 80. அதை விட கூட ஹபஷால ஆக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை. உண்மைக்கே பத்ர் யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்வது ரசூலுல்லாஹ் கூப்பிடுச்சு ஹபஷால இருந்தாக்கள், முக்கியமான சஹாபாக்கள். அவன் கூப்பிடல. காரணம் என்னென்றால், தவறியாவது மதீனா கை நழுவி பேய்த்து விட்டால் இன்னொரு பூமி வேணுமே இஸ்லாம் வாழ்றதுக்கு. மதீனாவை குறைஷர்கள் அட்டாக் பண்ணிட்டாங்க. பல பத்ர் யுத்தத்துக்கு வந்தாங்க, ஹுத் யுத்தம், கந்தக் யுத்தம், பல யுத்தங்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் மதீனா ஒரு பலமான ஸ்திரமான ஒரு இடமாக மாறும். அதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதாவது ஹபஷாவில் இருந்த சஹாபாக்களை மதீனாவுக்கு வருமாறு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அம்ர் இப்னு உமையா என்கின்ற சஹாபி ஹபஷா நாட்டுக்கு போறார். ரசூலுல்லாஹ்வுடைய வேண்டுகோளின் பிரகாரம் ஹபஷால இருக்கிற முஸ்லீம்கள் அழைத்து வருவதற்காக என்ன செய்யறாங்க, ஹபஷாவுக்கு போறாங்க. அங்க போன வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னண்டா, இந்த சம்பவத்தோட முடிக்கிறேன் இன்றைய அமர்வை. ஹபஷாவுக்கு போனா ஹபஷால அங்க ஒரு ஆள் ஈக்கிறார் போயிட்டு இன்னொரு முறை. யாருன்னா அம்ர் இப்னு ஆஸ் வைத்திக்கிறார். இந்த அம்ர் இப்னு ஆஸைக்கு அவர் அதாவது சரியான ஆள், மீட்டரான ஆள். ஏண்டா ஹுதைபியா உடன்படிக்கை குறைஷி காவிர்கள் ரசூலுல்லாஹ்வோட செய்து கொண்ட உடனே அம்ர் இப்னு ஆஸுக்கு விளங்கிட்டு, இதுக்கு மேல குறைஷியர்களால என்ன செய்யலாது, முஸ்லீம்களோட போராட இயலாது. கிட்ட அடியில ரசூல் என்ன செய்ய போறாங்க, மக்கா வெற்றி கொள்ள போறாங்க. எனவே மக்கால இருந்தா எனக்கு ஆபத்து, ரைட். எனவே அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்யறாரு, உடனடியாக நஜ்ஜாஷி மன்னட்ட போறாரு, தஞ்சம் பூந்து. ஏன்னா அவர் நண்பர் இல்லையா, பாதுகாப்பு தேடி போயிட்டீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அந்த அம்ர் இப்னு உமையா ரசூலுல்லாஹ்வுடைய தூதரும் ஹபஷாவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னதுக்கு, முஸ்லீம்களை கூட்டியன் போறதுக்கு. அப்ப அம்ர் இப்னு ஆஸும் அம்ர் இப்னு உமையாவும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் சஞ்சு கொள்றாங்க. 2 பேரும், இவர் பேத்திக்கிறார் முஸ்லீம்களை கூட்டியன் வாரத்துக்கு, அவர் பேத்திக்கிறாரு தனக்கு பாதுகாப்பு தேடி. ஏன்னா அவர் விளங்கிட்டு என்னன்னா, மக்கால தொடர்ந்து நான் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன செய்யறார், நஜ்ஜாஷி மன்னர் அவட நண்பர், அவட்ட தஞ்சம் பூரத்துக்காக அவர் என்ன செய்யறார், நஜ்ஜாஷி மன்னர்ட்ட பேத்திக்கிறார். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அம்ர் இப்னு உமையா அனுப்புறார்கள் ஹபஷாவுக்கு. ஹபஷாவில் இருந்து முஸ்லீம்களை கூட்டிக் கொண்டு திரும்பி வார நேரத்துல ஹைபர் யுத்தம் நடக்குது. ஹைபர் யுத்தத்துல இவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் ஹபஷாவில் இருந்து வந்த முஸ்லீம்களும் ரசூலுல்லாஹ்வோட கலந்து கொள்றாங்க. கலந்து கொண்டு எல்லாரும் மதீனாவுக்கு திரும்பி வார.
திரும்பி வார நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாங்க. என்னென்றால், அதாவது நான் எதனை கொண்டு சந்தோஷம் அடைவது? ஹைபர் யுத்த வெற்றியை கொண்டு சந்தோஷம் அடைவதா, அல்லது ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய வருகையை கொண்டு சந்தோஷம் அடைவதா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 100 சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 13 வருடங்களா ரசூலுடைய கண்ணுல படல, ஹபஷால இருந்தாங்க. மறுபக்கம் ஹைபருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, யூதர்களுக்கு எதிரான வெற்றி. அப்ப 2 மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு. ஒன்று 13 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய தோழர்களை, தன்னை ஈமான் கொண்ட சமூகத்தை, தன்னை பிரிஞ்சிருந்தவர்களை சந்திக்கிறது. மறுபக்கம் ஹைபருடைய வெற்றி. நான் எதனை கொண்டு சந்தோஷம் அடைவது? ஹைபருடைய வெற்றியை கொண்டா அல்லது ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய வருகையை கொண்டா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றார்கள். இப்படித்தான் இந்த ஹபஷாவுடைய ஹிஜ்ரத் உடைய நிகழ்வும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நாங்கள் தொடர அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.